யாருக்குமே உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கோ உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கோ கேலி பண்ணுறதுக்கோ நேரம் இல்லை. அவங்க அவங்களோட வேலைகளில் பிஸியாக இருக்காங்க. அவங்களுக்கு நேரம் இல்லை தெரியுமா? அவங்களுக்கு ஒரு நிமிஷம் கிடைச்சா கூட உங்களை எங்கே அவங்க பார்க்குறாங்க. அதனால மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோன்னு கவலைப்படாதீங்க. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது அவங்க பிரச்சனை இல்லையா? நீங்கள் எதுக்கு எல்லாரோட மனசையும் படிக்க முயற்சி பண்ணுறீங்க? உங்கள் மனசோட தன்மை என்னங்கிறதுல தான் நீங்கள் கவனம் செலுத்தணும். மற்றவங்க மனசோட தரத்தையும் எண்ணங்களையும் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் சொல்கிறேன், அது அவ்வளோ முக்கியமானது இல்லை. மற்றவங்க மனசில் என்ன இருக்குன்னு ஆராய்ஞ்சு பார்க்குறதுல எந்த பலனும் இல்லை. உண்மையில் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்கள் மனசில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு அக்கறை இருந்தால் உங்கள் வாழ்க்கை மேம்படும். அவர் என்ன நினைக்கிறாரு, அந்த பொண்ணு என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி கவலைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். ஏன்னா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதெல்லாமே உங்கள் கற்பனை தான். தினமும் இப்படி கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தால் அது உங்களை பைத்தியமாக்கிடும் இல்லையா? ஆனால் எது எப்படியோ உங்களை பற்றி யாரும் யோசிக்கல. உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு மன்னிச்சிடுங்க.